பார்த்தாகணும், சயின்ஸ் ஃபேர்ல ஜெயிச்சாகணும். முதல்ல இப்படி புலம்புறத நிறுத்தணும். தரையில பார்க் பண்ண இடம் இல்லையான்னு அந்தரத்துல வந்து பார்க் பண்ணிருக்காங்க. நோவா, இதுக்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை லிஃப்ட் ரிப்பேர் பண்றவன் போல இருக்கு. என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது என்னன்னா, இந்த பில்டிங்கே ஒரு ஆபத்தான பகுதின்னு சொல்றதுனால என் கூடவே வந்து எனக்கு பாதுகாப்பு தர முடியுமா? கண்டிப்பா. தேங்க்ஸ். ஹேய், இதெல்லாம் நியாயமே இல்ல. பொறுமையா இருக்க முடியாது. அதை தடுத்து நிறுத்த அவன் என்ன வேணாலும் செய்வான். அதனால இந்த பீட்டில் பூச்சியை ஊரை விட்டு துரத்துனதும் வழக்கம் போல அந்த ஸ்பைடர்மேனை துரத்துற வேலையை ஆரம்பிப்பேன். மறுபடியுமா? ஆனா பரவாயில்ல, ஜேம்சன் ஒரு நாளைக்காவது என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை பேச ஆரம்பிச்சிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் தப்பானவங்க தான் சொல்லுவேன். கொஞ்ச நேரம் தப்பு கணக்கு போட்டுட்டனோ. நாளைக்கு நான் அந்த பியூகலுக்கு தலைவி. இது வேறயா? நகரவாசிகளே, ஸ்பைடர்மேன் சொல்லி நம்ம ஊருக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறவன நான் நிச்சயமா விட மாட்டேன். உங்களோட பார்வைகளுக்கு கொண்டு வருவேன். அவன் ஒரு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான், உண்மையிலே அவன் ஒரு தொல்லை. நல்ல வேளை அவரை மாதிரி இவளுக்கு மீச இல்ல. ஓகே, எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. இவன் என்னதான் பண்றான்? நோவா, அவனை எதிர்க்காத. அவனுக்கு இது பிடிச்சிருக்கு, அப்படியே பண்ணு. நான் உயிரோட தப்பிச்சேன்னா ஸ்பைடர்மேன் காலை. இங்க இருக்க, இன்னும் பின்னாடி போ. இதுவும் நல்லா இருக்கு. நேரம் எங்கேயாவது மணல் கோட்டை கட்டிட்டு இருந்தீங்களா? மணல்ல விளையாடுனீங்களா? மணல் பேண்டா? கொஞ்ச நேரம் சுமார். அப்படின்னா நீங்களே சமாளிச்சுக்கங்க. என்ன விளையாடுறியா? நாம அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. இது நம்மளோட முதல் மிஷன். ஆனா இதுல இருந்து நீ விலகிக்கிறியா? விலகிக்கிறது தோல்விக்கு சமம். அப்புறம் தோல்விங்கிறது கேப்பா, போது நிறுத்து. நான் சும்மா தான் சொன்னேன். இவனை நம்பி நான் தப்பு பண்ணிட்டேன். வீட்டை பார்க்க நீ எங்க இருக்க? ஏதோ இங்க இருக்கு. தன்னுடைய சக்தியை அதிகப்படுத்திக்குது. இது எந்த அளவுக்கு அதை சாப்பிடுமோ அந்த அளவுக்கு. அதுக்குன்னு இப்படியா சாப்பிடும்? இன்ஆர்கானிக் பொருட்கள்னு சொன்னார்ல. என்ன வேடிக்கைங்க? போங்க போங்க. வழக்கமா இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் நான் ஸ்லோ மோஷன்ல தான் பாப்பேன். ஆனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை காரணம் நான் தாங்கிறதுனால இதை இப்படியே விட்டுறேன். ஒரு வழியா இப்போது கொடுத்தீங்களே. மிஷன் சொல்லலாம். கொஞ்சமா சிறப்பு போட்டு அதோட சில பிளேவரையும் ஆட் பண்ணோம்னா சாப்பிடுறதுக்கு சும்மா குளு குளுன்னு இருக்கும். முடியாது. குளோபல் வார்மிங்கை எப்படி குறைக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. காத்துல பரவிக்கிட்டு இருக்கிற எக்ஸ்ட்ரா கார்பனை நாம போட ஆரம்பிச்சிட்டாளா? அத அஞ்சா மாத்திக்க நோவா. ஒருத்தரோட ஒருத்தர் தான் மோதணும். ஆனா இவன் கூட இப்படி சண்டை போடுறதுல தப்பே இல்ல. நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். இவன் 100 பேரையும் அடிப்பான் போல இருக்கே. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் பார்க்கலாமா? இதை நாள் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா இப்ப அதை விட ஒரு முக்கியம்